சணல் தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய சணல் வாரியம் சார்பில் மதுரையில் சணல் பொருட்களிலான கண்காட்சி நடந்தது. பொதுமக்கள் மத்தியில் சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் சணல் தொழிலை ஊக்குவிக்கும் வகையிலும் தேசிய சணல் வாரியம் சார்பில் மதுரையில் சணல் பொருட்கள் கண்காட்சி நடந்தது. நவம்பர் 27 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடந்த இக்கண்காட்சியில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த சணல் தொழில் முனைவோர்களால் தயார் செய்யப்பட்ட ஹேண்ட்பேக், டிராவல் பேக், வளையல்கள், தோடுகள், ஊஞ்சல், பரிசு பொருட்கள், சுவர் அலங்கார பொருட்கள், ஃபைல்கள், காலணிகள், தரை விரிப்புகள் என சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முற்றிலும் சணலினால் தயார் செய்யப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனையும் செய்யப்பட்டது. பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகத்தை தவிர்த்து சணல் பொருட்களை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என இக்கண்காட்சியை தொடங்கி வைத்த கலெக்டர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழல் வெகுவாக மாசுபடுகிறது. இதை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பொதுமக்கள் இந்த சணல் பொருட்களாலான பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க சணல் பொருட்களை வெகுவாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த கண்காட்சி சணல் உற்பத்தியாளர்களுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் ஒரு பாலமாக திகழும் என கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தேசிய சணல் வாரியத்தின் விற்பனை அதிகாரியுமான ஐயப்பன் தெரிவித்தார். இப்ப எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன்ல அவங்க டைரக்டா மேனுஃபேக்சரர்ஸ் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சோ இதனால பாத்தீங்கன்னா அவங்களும் இங்க இருக்க ட்ரேடர்ஸ் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும், எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். சோ திஸ் இஸ் a sourcing point also for traders and exporters. இக்கண்காட்சியை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்ததோடு சணல் பொருட்களை வாங்கி சென்றனர். சணல் பொருட்களை பயன்படுத்துவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற மனநிலை கண்காட்சிக்கு வந்திருந்தவர்களின் மனதில் உருவானது என்றால் மிகையல்ல.